யோனா, நீனுவே என்ற பெரிய நகரத்துக்கு செல். அவர்களுடைய தீமை எனக்கு முன்பாக வந்துள்ளது. யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீனிவேக்கு பதிலாக தார்சீசுக்கு செல்ல முடிவு செய்தான். தேவனிடமிருந்து தப்பிக்கலாம் என்று நினைத்து யோனா கப்பலின் உள்ளே மறைந்தான். அப்பொழுது கர்த்தர் சமுத்திரத்தில் ஒரு பெரிய புயலை எழுப்பினார். கப்பல் உடையப் போகிற நிலை வந்தது. இந்த ஆபத்துக்கு காரணம் யார்? நான் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய தேவனை பயப்படுகிறவன். என்னால் தான் இந்த புயல். யோனாவை சமுத்திரத்தில் எறிந்தவுடனே புயல் அமைந்தது. கடலுக்குள் கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஏற்படுத்தினார். அது யோனாவை விழுங்கியது. கர்த்தாவே, என் துயரத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நீர் என்னை கேட்டீர். மீட்பு கர்த்தரிடமே இருக்கிறது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் யோனாவை கரையில் விட்டது. இப்போது யோனா தேவனுக்கு கீழ்ப்படிந்து நீனிவே நகரத்திற்கு சென்றான். நாம் தேவனை விட்டு ஓட முடியாது. தேவன் கருணையுள்ளவர். மனம் திரும்பி கீழ்ப்படிந்தால் அவர் நம்மை மீட்பார்.